நமச்சிவாய் பரமாத்மாவுக்கு ஓம் நமோ நாராயண. இன்றைய காலை பொழுதிலே 9/3/2012 வெள்ளிக்கிழமை சரியாக ஒரு 12 மணி அளவிலே நாயன்மார்களும் வரலாறு நாயன்மார் வரலாறுல இன்று நாம் இந்த நாயன்மார் ஒருத்தர்ல திருஞான சம்பந்தரை பற்றி நாம் இப்பொழுது அறிவோம். நாயன்மார் வரலாறுல திருஞான சம்பந்தர் அவருடைய வரலாறை பற்றி நாம் இப்பொழுது அறிந்து கொள்வோம். மன்னரின் வெப்பு நோயை குணமாக்கிய திருநீர். மன்னருடைய வெப்பு நோயின வெப்பத்தினால் உண்டாகக்கூடிய ஒரு நோய் குணமாக்கக்கூடிய எது குணமாக்குகிறது? திருநீர் குணமாக்குகிறது. அதை பற்றி நாம் இப்பொழுது அறிவோம். பழங்காலத்தில் சமண மதம் சைவ மதம் ஓங்கி இருந்த காலம். அந்த சமயத்தில் சமணர்கள் தமிழ்நாட்டில் சில பகுதிகளில் சமண மதத்தை ஊக்குவித்தார். அப்படிப்பட்ட காலத்தில் மதுரையை ஆண்ட அந்த மன்னருக்கு வெப்ப நோய் ஏற்பட்டுவிட்டது. அதை குணமாக்குவதற்கு திருநீர் போன்ற விபூதி அதை குணமாக்குகிறது. அதை பற்றி நாம் இப்பொழுது அறிவோம். மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னனுக்கு வெப்ப நோய் ஏற்பட்டிருக்கின்றது. அந்த வெப்ப நோயால் அவர் மிகவும் கஷ்டப்பட்டார். மருத்துவர்களும் மந்திரவாதிகளும் அரண்மனையிலே கூடியிருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் வைத்தியம் பார்த்ததில் மன்னருக்கு வெப்ப நோய் அதிகரித்ததே தவிர குறைந்த வாடில்லை. மன்னரும் என்னன்னா சுய நினைவை இழந்து விட்டார், உணர்வை இழந்து விட்டார். ஓம் நமச்சிவாயம். அந்த பகுதியிலே அந்த நேரத்தில் தகவல் அறிந்த சமணர்கள் மன்னரை தேடி ஓடி இருக்கின்றார்கள். அப்போ சமண மதம் இந்த மன்னரே அதற்கு ஊக்குவித்திருக்கின்றார். அதை பார்க்கலாம். தங்கள் கைகளில் இருந்த மயில் பீலிகளால் அரசனின் உடம்பையெல்லாம் தடவி இருக்கின்றார்கள். சமணர்களெல்லாம் பொதுவாகவே நடந்து செல்லக்கூடிய பாதையிலே மயில் இறகிற்கு பாருங்கள். முன்பகுதி அந்த மயில் இறங்கினாலே அதை தூக்கிக்கிட்டே செல்வார். எறும்பு எறும்பெல்லாம் காலில் மிதிவிடக்கூடாது என்பதற்காக, உயிரை கொல்லிவிடக்கூடாது என்பதற்காக அவருடைய ஒரு கொள்கையாக இருந்தது. அது ஒரு காலம். அதனால மயில் இறகை கொண்டு சமணர்கள்லாம் அரசனுடைய நோயை மேலே தடவி பார்த்தார்கள். மன்னன் பிடித்திருந்த நோயின் வெப்பம் தாங்காமல் மயில் பீலிகள் எல்லாம் கருகியே விட்டன. அவருடைய வெப்பம் மயில் இறகையே எதிர்த்து கருகிவிட்டது. சமணர்கள் அசரவில்லை. தங்கள் கமண்டலங்களில் இருந்த நீரை எடுத்து அரசனின் உடம்பையெல்லாம் எழுத்தி பார்த்திருக்கின்றார்கள். அது நெருப்பில் விட்ட நெய் போல
நோயை அதிகமாக்குதே தவிர நோய் குறைந்தவாறில்லை. ஓம் நமச்சிவாய. மன்னர் நோயை தாங்க முடியவில்லை. அவர் தன் பக்கத்தில் இருந்த தமிழர்களை பார்த்து, நீங்கள் யாரும் என் பக்கத்திலே இருக்காதீர்கள், போய்விடுங்கள் என்று கத்தியே விட்டார். நோய் தாங்காம கத்திவிட்டார். ஓ நமச்சிவாய். அதை அறிந்த அரசியும் மந்திரியும் திருஞான சம்பந்தருக்கு அந்த சமண முனிவர்கள் செய்த தீங்கினால் விளைவே நடந்திருக்கின்றன. அரசன் தமிழர்களுக்கு உதவியதனால அந்த திருஞான சம்பந்தர் இருந்த பகுதியை வீட்டை தீய வைத்துக் கொடுத்து விட்டார்கள். அதனால்தான் உங்களுக்கு வெப்பனம் வந்திருக்கிறது என்று ராணியார் சொல்லி இருக்கின்றார். அந்த தீயவைகளில் அரசனின் நோயை தீர்க்க முயன்றால் அது மேலும் மேலும் வளருமே தவிர நோய் குறையாது என்று தங்களுக்குள் பேசிக்கொண்ட அரசரை நெருங்கினார்கள். ஓ நமச்சிவாய். அரசர் நிமிர்ந்து அரசியையும் மந்திரியையும் பார்த்து நோயின் கொடுமைகளையும் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். அவருக்கு அரசரும் அமைச்சரும் ஆதரவு சொல்லி, அரசியே, நேற்று இரவு தமிழர்கள் விஞ்ஞான சம்பந்தரின் திருமணத்தில் வைத்த தீயே இப்படி வெப்ப நோயாக உங்களை வாட்டுகிறது. அந்த தமிழர்கள் செய்யும் மாயமந்திரங்கள் எல்லாம் உங்கள் நோயை மேலும் மேலும் வளர்க்குமே தவிர ஒதுக்கி செய்யாது. திருஞான சம்பந்தர் வந்து பார்த்தால் இந்த நோயோடு பிறவி நோயும் தீரும் என்றிருக்கின்றார்கள். மன்னரும் அரசி மன்னிக்க வேண்டும், மந்திரியும் அரசியும். ஓம் நமச்சிவாய். திருஞான சம்பந்தரின் திருநாமம் காதுகளில் விழுந்தவுடன் மன்னரின் மனம் சற்று ஆறுதல் அடைந்திருக்கின்றது. துயரத்தில் தவித்த அவர் திருஞான சம்பந்தரை உடனே அழைத்து வாருங்கள். யார் என் நோயை போக்குகிறார்களோ அவர்கள் பக்கம் நான் சேருவேன் என்றார் மன்னர். உடனே அரசியும் அமைச்சரும் அங்கிருந்து புறப்பட்டு திருஞான சம்பந்தரிடம் போய் அவரை வணங்கினார்கள். சொல் தடுமாற உடல் நடுங்க விழுந்து புரண்ட அவர்களை திருஞான சம்பந்தர் தூக்கி நிறுத்தி இருக்கின்றார். ஆறுதல் சொல்லி என்ன ஆயிற்று, ஏதேனும் தீமை வந்திருக்கிறதா என்று கேட்கவும் செய்தார். ஓ நமச்சிவாய். அரசியும் அமைச்சரும் நடந்தையெல்லாம் சொல்லி, சுவாமி, தமிழர்கள் என்னவெல்லாமோ செய்து பார்த்தார்கள். மன்னரின் நோயை அதிகரித்ததை தவிர குறைந்தவாறில். ஆகவே தங்கள் தயவு செய்து அங்கு வந்து அரசரை காப்பாற்றி தமிழர்களுக்கு புத்தி புகட்ட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். ஓ நமச்சிவாய். அவர்களின் வேண்டுதலை திருஞான சம்பந்தர் ஏற்றார். கவலைப்படாதீர்கள், எல்லோருக்கும் பார்க்கும்படியாக தமிழர்களை வாதத்தில் வெல்வேன், அரசரை திருநேறு அங்கே செய்வேன் என்றார். பிறகு அனைவரையும் அழைத்துக் கொண்டு திருஞான சம்பந்தர் மதுரை கோவிலுக்கு சென்று சிவபெருமானையும் சொக்கநாதனை வழிபட்டு பாடி துணித்து விட்டு அரண்மனையை அடைந்தார். ஓ நமச்சிவாய். திருஞான சம்பந்தரை வரவேற்க அரசர் தன் தலைமாட்டின் பக்கத்தில் தங்கத்தால் ஆன ஒரு ஆசனத்தை போல செய்திருக்கின்றார். அப்பொழுது அங்கிருந்த தமிழர்கள், மன்னா, என்னையும் நம் சமயத்தை நிலைநிறுத்தும் முறை இருந்தானா? நம் சமயத்தை நீங்கள் அல்லவா காப்பாற்ற வேண்டும். ஒருவேளை திருஞான சம்பந்தரால் உங்கள் நோய் தீர்ந்தால் கூட எங்களால் அது தீர்ந்தது என்று சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டார். தமிழர்களாய்ப்பு சொல்லிவிட்டார். திருஞான சம்பந்தர்னால நோய் தீர்ந்து விட்டுனா எங்களையே நீங்கள் சொல்ல வேண்டும் என்று அந்த தமிழர்கள் தான் கேட்டிருக்கின்றார்கள். மன்னரிடம் சொல்லியிருக்கின்றார்கள். மன்னர் அதை மறுத்துவிட்டார். நீங்களும் அவருமாக அவர்கள் தெய்வம் சக்தியால் நோயை கேளுங்கள். என்ன நடக்கிறதோ அந்த உண்மையை தான் சொல்லுவேன்.
வஞ்சகம் பேச மாட்டேன் என்றால் அதை கேட்ட சமணர்கள் தொடர்ந்தே விட்டார்கள். ஓம் நமச்சிவாய். அப்போது திருஞான சம்பந்தர் அங்கு வந்தார். அவரை தான் ஏற்கனவே ஏற்பாடு செய்து வைத்திருந்த தங்க ஆசிரத்தில் அமர வைத்திருக்கின்றார். அரசருக்கு அப்போதே நோய் சற்று நீங்கியது போலவே அவருக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்கின்றது. திறந்ததையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த தமிழர்களுக்கு அப்பொழுதே திகில் அடிக்க ஆரம்பித்து விட்டது. ஓம் நமச்சிவாயம். அரசர் திருஞான சம்பந்தரிடம் உங்கள் நோய் எது என்று கேட்டார். அதற்கு திருஞான சம்பந்தர் ஏகாலிக்கு பக்கத்தில் உள்ள 12 பெரு மங்கைகளையும் பாடி பதில் சொன்னார். அங்கேயும் பதிலும் பாடியிருக்கின்றார் என்றால் வாருங்கள். திருஞான சம்பந்தர் அதை கண்ட சமணர்கள் எல்லோரும் திருஞான சம்பந்தரை சுற்றி சூழ்ந்து கொண்டார். அவர்களின் செயலை பார்த்து நடுங்கினார். இவர்கள் பலர் இருக்கின்றார்கள், ஆனால் திருஞான சம்பந்தரோ தன்னந்தனியாக இருக்கிறாரே என்று பயந்தார் அரசியார். பயத்தினால் தடுத்துவிட முடியுமா என்ன? அதனால் அரசி தன் கணவரை பாண்டிய மன்னனிடம் சொல்ல மன்னர் ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கின்றார். அவர் தமிழர்களை பார்த்து நீங்களும் இந்த சிவனந்த செல்வரும் என் நோயை தீர்த்து உங்கள் தெய்வத்தன்மையை நிலைநிறுத்துங்கள் என்று கூறிவிட்டார். திருஞான சம்பந்தர் அரசியிடம் அரசியாரே என்னை சிறுவன் என்று என்னால் மதுரையே இருக்கும் சிவபெருமானின் சொக்கநாத பெருமானின் அருளால் நான் உங்கள் தமிழர்களை வெல்லுவேன் என்று கூறி பாடல் பாடி சிவபெருமானை சொலுக்கியிருக்கிறார் திருஞான சம்பந்தர். ஓம் நமச்சிவாய். அரசரின் வலது பக்கத்தில் திருஞான சம்பந்தர், இடது பக்கத்தில் தமிழர்களும் நின்றிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தமிழர்கள் மயில் தோகையினால் மன்னரின் இடது பக்கத்தில் என்னென்னவோ தங்கள் மந்திரங்களை சொல்லி தடவினார்கள். மன்னரின் வெப்ப நோய் அதிகரித்ததை தவிர குறையவில்லை. அரசரால் வழிகாங்க முடியவில்லையே என்று ஆற்ற முடியாமல் திருஞான சம்பந்தரை பார்த்தார். உடனே திருஞான சம்பந்தர் திருநீரை எடுத்து மதுரையில் இருக்கும் சொக்கநாத சிவபெருமானை தியானி மந்திரமாவது நீரில் திருநீர் என்று பதிகம்பாய் திருநீரை அரசரின் உடம்பில் வலது பக்கத்தில் தடவியிருக்கின்றார். ஓம் நமச்சிவாய். அந்த நொடியிலேயே அரசரின் வலது பக்கத்தில் இருந்த வெப்ப நோய் முழுவதுமாக நீங்கிவிட்டது. திருநீர் பாருங்கள் நோயை நீக்குகிறது. நீரில்தான் நெற்றி பால் என்பார்கள். திருநீர் இல்லை என்றால் நெற்றியில் ஒன்றுமில்லை, பால் சாலாமூர்த்தி நெற்றி அப்படிங்கிறதா அதுக்கு அர்த்தமாகும். நீரின்றி திருநீர் பால், அதாவது நீர் திருநீர் இன்றி நெற்றிப்பால் என்று சொல்லுவார். அதனால் இவர் என்ன செஞ்சிருக்கார்? சொக்கநாத பெருமானை முடித்து அரசனுடைய வலது பக்கத்தில் இருந்த வெப்ப நோயை முழுவதுமாக நீக்கி, ஆனால் அதையும் சேர்த்து அரசனின் இடது பக்கம் வெப்ப நோய் அதிகமானது. அந்த பக்கம் இருந்த தமிழர்களின் மயிர்தொகையை எல்லாம் வெப்ப நோயில் சூடு தாங்காமல் கருகி போய்விட்டது. தமிழர்கள் மனம் வாடியது. நம்முடைய மயிர்தொகை அவர் நோயை தீர்க்கவில்லையே என்று வாய்விட்டார். ஓம் நமச்சிவாய். அதை மேலும் அதிகமாக்குவதை போல அரசர் நீங்கள் கொடுத்திருப்பீர்கள். எல்லாம் என்னை விட்டு வெளியே போங்க என்று கோபத்தோடு காட்டியிருக்கின்றார். அத்துடன் திருஞான சம்பந்தரை நோக்கி, சுவாமி என் இடது பக்க நோயையும் நீங்களே தீர்த்து அருள்கள் என்று அரசன் எழுதியிருக்கின்றார். திருஞான சம்பந்தரிடம் எழுதியிருக்கின்றார். ஓம் நமச்சிவாய். திருஞான சம்பந்தர் திருநீரை எடுத்து அரசனின் இடது பக்கத்தில் அழைக்கினார். அந்த பக்கம் வெப்ப நோய் நீங்கியது. அளவிலா மகிழ்ச்சியில் அரசி அமைச்சர் ஆகிய மூவரும் திருஞான சம்பந்தரின் திருவடிகளில் இருந்து வணங்கி
விட்டார். ஈசனுடைய அருள் எது பகலனாக இருந்தாலும் ஞான சம்பந்தருடைய நெருங்கியும் அவருடைய ஈசனில் வைத்திருந்த பக்தி அரசனுடைய வெப்ப நோயை நீக்கியது. அந்த அரசியும் அமைச்சரும் அரசரும் எல்லாருமே சேர்ந்து அவருடைய திருவடிகளில் விழுந்து வணங்கி இருக்கின்றார்கள். ஓ நமச்சிவாய். சமணர்களால் நடந்ததை தாங்க முடியவில்லை. அவர்கள் மேலும் அனல்வாதம் புனர்வாதம் செய்ய தீர்மானித்தார்கள். அரசிடம் இவர்களுடைய மந்திரங்களையும் எழுதி தீயிடுவோம், யாருடைய தீயில் ஏகாமல் இருக்கிறதோ அவர்களை வென்றவர்கள் என்று அனல்வாதம் இதை செய்வோம் என்று கூறியிருக்கிறார்கள். தமிழர் ஓலையிலே பதிவும் பாடிகளில் இருவரும் தீயிடுவோம் எது உண்மை என்று அறிந்துவிடலாம் என்று தமிழர்கள் சொல்ல பச்சை ஓலையிலே தமிழர்கள் எழுதினார். அதாவது திருஞான சம்பந்த பதியும்பாடி எழுதி எதில் போட்டிருக்கிறார். அதை பற்றி நாம் பார்க்கலாம். அதற்கு அரசர் பதில் சொல்வதற்கு முன்பாகவே திருஞான சம்பந்தர் பதில் சொன்னார். சமங்களே, நீங்கள் சொன்னதை நானும் ஒப்புக்கொள்ளுகிறேன். மன்னர் எதிரிலே இதை செய்யலாம் ஆளுங்கள் என்றார். அப்போதே அரசர் எதிரிலே சபைக்கு முன் பாகத்தை அமைத்தார். திருஞான சம்பந்தர் தான் பாடிய பாடல் அடங்கிய ஓலைச்சுவடிகளை பிரித்தார். போகமாற்ற என்னும் திருநள்ளார் பாடலை அடங்கிய ஓலைச்சுவை வந்தது. அதை எடுத்து திருஞான சம்பந்தர் இந்த ஏடு நெருப்பில் வேகாது, இது உண்மை என்று சொல்லி சிவபெருமானை குறித்து சுக்கநாதரை குறித்து பாடி அந்த ஏட்டை நெருப்பில் போட்டார். யார் போட்டால் விஞ்ஞான சம்பந்தர் போட்டிருக்கின்றார். அது எவ்விதமான பாதிப்பும் இல்லாமல் தீயினால் எரியாமல் பச்சையாகவே விஞ்ஞான சம்பந்தர் அந்த ஓலையில் எடுத்து விட்டார். நீரை கருகவில்லை அல்லவா, நீரை எடுத்து காமிக்கிறார். ஓலை அப்படியே இருக்கிறது என்று பாருங்கள். அவைகளை காண்பித்து விட்டார். ஓம் நமச்சிவாய். சமணர்கள் சும்மா இருப்பார்களா? அவர்கள் தங்கள் மந்திரங்களை எழுதிய ஓலையை எடுத்து இந்த ஓலை தீயில் அழியாமல் இருக்குமா என்ற அவநம்பிக்கையுடன் தீயில் இட்டார்கள். அவர்கள் எண்ணத்தை போலவே அந்த ஓலை சற்று நேரத்தில் இருந்து சாம்பலாய் போனது. சமணர்கள் முகமும் ஆடியது. அதற்கு சிரித்தே விட்டார். நீங்கியது அல்லவா, மகிழ்ச்சியில் சிரித்து விட்டார். எந்த விதத்திலும் நீங்கள் தோற்று விட்டீர்கள், எந்த விதத்திலும் நீங்கள் தோற்று விட்டீர்கள், இனிமேல் என்ன செய்யப்போது என்று சமணர்களை பார்த்து கேட்டார். அதிலிருந்து அந்த சமண மதம் நன்னாயிற்று படிப்படியாக குறைந்து சிவமதம் சைவம் தலைத்து ஓங்கியது. இதுதான் நாயன்மாரனுடைய வரலாறு. ஓம் நமச்சிவாய். இப்படி மன்னரின் வெப்ப நோயை குணமாக்கிய தேரில்லா நெற்றிப்பால் என்பார். இதற்கு அந்த அளவிற்கு மகிமை இருக்கின்றது. ஈசன் அருள் இருக்கின்ற நோயை தீர்த்திருக்கிறது. ஒரு சமயம் ஆதிசங்கரர் திருச்செந்தூருக்கு வந்திருக்கின்றார். சுப்பிரமணிய சாமியை வழங்கியிருக்கின்றார். அந்த நேரத்திலே அவருக்கு சயரோக நோய். என்ன செய்வது என்று அறியாமல் அவரை வேண்டி சுப்பிரமணிய சாமியை வேண்டி இறைவூதியை வாங்கி வாயில் போட்டு மென்று முழுங்கியே விட்டார். நோயும் நிறுத்தி விட்டது. வாருங்கள், திருடிகளுக்கு அவ்வளவு மகிமை. ஏறில்லா எட்டிவாள் என்பார்கள். அதனால் நாம் சைவத்தில் இருக்கின்றோம். திருநேறு அடைவோம், சிவனை பிரார்த்திப்போம், வணங்குவோம், பழையல் செய்வோம், பக்தி செய்வோம் என்று கூறி ஈசனை வணங்குவோம் என்று கூறி இத்துடன் மன்னரின் வெப்ப நோயை குணமாக்கிய திருநேரு நாயன்மார் வரலாறு, விஞ்ஞான சம்பந்தனுடைய வரலாறையும் அவருடைய மகிமையையும் புகழையும் தெரிந்து கொண்டோம். ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். இந்த முறையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஏரிக்குளம் கிணறுகாரி எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய்ப்புடைய மக்கள் வளமாய் வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க. ஓம் நமச்சிவாய். இந்த சிறிய உரையை, ஆன்மீக உரையை
நிகழ்த்துவதற்கு நான் பொறுப்பதியாக கருதுகிறேன். இப்படிக்கு சிவயோகி சதாசிவ சித்தர் அல்லது தவயோகி சதாசிவ சித்தர். ஓம் நமச்சிவாய். இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக ஓம் நமச்சிவாய். அறிவோம் ஆன்மீகம். அறிவோம் ஆன்மீகம். இதுல சீரடி சாய்பாபா, சுவாமி விவேகானந்தர், கிருபானந்த வாரியார், இந்த 3 பேரும் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை பற்றி நாம் இப்போது அறிவோம். முதல்ல நாம் பார்க்க இருப்பது, அறிவிருப்பது சீரடி சாய்பாபா. அவரை பற்றி உங்களுக்கு எல்லாம் நன்கு தெரியும். அவரை தேடி தினம் ஆயிரக்கணக்கான பேர்கள்லாம் வந்து வணங்கி செல்கிறார்கள், ஆட்சி செல்கிறார்கள். அவர் என்ன சொல்லுகிறார்? தேடி வருவோரை அலட்சியம் செய்யாதீர்கள். தேடி வருவோரை அலட்சியம் செய்யாதீர்கள். உங்களிடம் உதவி கட்டு வருகிற யாரையும் இல்லை என்று திருப்பி அனுப்பி விடாதீர்கள். நீங்கள் முன்பட்ட கடலாக இருக்கும். அதனால்தான் அவர்கள் உங்களை தேடி வருகிறார்கள். உங்களிடம் உதவி கட்டு வருகின்ற யாரையும் இல்லை என்று திருப்பி அனுப்பி விடாதீர்கள். நீங்கள் முன்பட்ட கடன் இருக்கும். அதனால்தான் அவர்கள் உங்களை தேடி வருகிறார்கள். ஓம் நமச்சிவாய். இதனால் என்ன? யாருக்கும் உதவி செய்யுங்கள் என்றுதான் அவர் கூறுகிறார். நீங்கள் 7 கடல் தாண்டி கொண்டு இருந்தாலும் என்ன செய்தாலும் அது இங்கே இருக்கின்ற எனக்கு நன்றாகவே தெரியும். 7 கடல்கள் நீங்கள் எங்கு இருந்தாலும் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று செய்கிறீர்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும் என்கிறார். நீங்கள் எங்கு சென்றாலும் நான் உங்களுடைய, நீங்கள் எங்க சென்றாலும் உங்களுடைய நான் இருக்கிறேன். என்னிலிருந்து வேறாக உங்களை எண்ணாதீர்கள். என்னிலிருந்து நீங்கள் வேறாக உங்களை எண்ணாதீர்கள். நாம் எல்லாம் ஒன்றே, பிரபஞ்சமும் நாமும் ஒன்றுதான் என்று சொல்வார்கள். அதாவது அந்த அண்டத்தில் இருப்பது பிண்டத்தில் இருக்கிறது என்பார்கள். அண்டம் நமது பிண்டம். அண்டம் மேலே சுற்றி இருக்கின்றது, நம்மை சுற்றி இருக்கின்றது அண்டம். அதில் ஒரு பிண்டம் தான். அதைத்தான் அவர் சொல்கிறார். என்னிலிருந்து வேறாக உங்களை எண்ணாதீர்கள். நாம் எல்லாருமே ஒன்றுதான். அண்டமும் பிண்டமும் ஒன்றுதான். சீரடி சாய்பாபா. ஓம் நமச்சிவாய். அடுத்ததாக இதுதான் கல்வி. யார் சொல்றா? அடுத்த தலைப்பு நாம பார்க்க இருப்பது, அறிவியிருப்பது இதுதான் கல்வி. சுவாமி விவேகானந்தர் பாமரர்களாகிய பொதுமக்களை வாழ்க்கை போராட்டத்திற்கு தகுதி பெற்றவர்களாக இருக்க உதவி செய்யாத கல்வி, உறுதியான நல்ல ஒழுக்கத்தையும் பிறருக்கு உதவி செய்யும் ஊக்கத்தையும் சிங்கம் போன்ற மன உறுதியையும் வெளிப்படுத்தும் பயன்படாத கல்வி. இப்படிப்பட்ட கல்வி கல்வி என்று சொல்வது பொருத்தமாகுமா? எது கல்வி என்று சொல்வதற்காக இப்படி சொல்லுகிறார். அதாவது பாமரர்களாகிய பொதுமக்கள், ஏழைகளாக பொதுமக்கள் வாழ்ந்து போராட்டத்திற்கு தகுதி பெற்றவர்களாக இருக்க செய்யாத கல்வி, அவங்களுக்கு உதவாத ஒரு கல்வி, உறுதியான நல்ல ஒழுக்கமும் பிறருக்கு உதவி செய்யும் ஊக்கத்தையும் சிங்கம் போன்ற மன ஒளியையும் வெளிப்படுத்த பயன்படாத கல்வி. இப்படிப்பட்ட கல்வி என்று சொல்வது பொருந்தமாகுமாங்கிறார். அதெல்லாம் பொருந்தாது. எத்தகைய கல்வி? தன்னம்பிக்கை வந்து ஒருவனை தனது சொந்த காலில் நிற்கும்படி
செய்கிறதோ அதுதான் உண்மையான கல்வி. எந்த கல்வி உண்மையான கல்வி? தன்னம்பிக்கை நன்கு ஒருவரை தனது காலில் சொந்த காலில் நிற்கும்படி செய்கிறதோ அதுதான் உண்மையான கல்வி என்று விவேகானந்தர் சொல்லுகிறார். அதாவது சிங்கத்தை கொண்ட மன உறுதி இருந்தாலும் சரி, பிறருக்கு உதவி செய்யும் ஊக்கத்தையும் இருந்தாலும் சரி, உறுதியான நல்ல ஒழுக்கம் இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் உதவி செய்யாத கல்வி, இப்படிப்பட்ட கல்விதான் கல்வி ஆகாது. எப்படிப்பட்ட கல்வி? தன்னம்பிக்கை வந்து ஒருவரை தனது சொந்த காலில் நிற்கும்படி செய்கிறதே அதுதான் உண்மையான கல்வி என்று சுவாமி விவேகானந்தர் அவர்கள் நமக்கு பொன்மொழிகளாக தந்திருக்கின்றார். ஓம் சுவாமி விவேகானந்தரே வாழ்க, திரை சாய்பாபாவே. அடுத்தபடியாக இன்னொன்று அறிவோன் ஆன்மீகத்தில் கிருபானந்த வாரியார் என்று சொல்லுகிறார் என்பதை அறிவோம். அடுத்தவர்களை பின்பற்றலாமா? அப்படி ஒரு கைதியை போட்டு இருக்கின்றார் கிருபானந்த வாரியார். பிறந்த முருகபக்தர், சிவபக்தரும் தமிழ்நாட்டிலே ஒரு கால்படாத எண்ணெயும் இல்லை. அவ்வளவு சொற்பொழிவுகள், ஆன்மீகங்கள், பக்திகள் அவரால் தமிழ்நாடு ஒரு சிறப்பாக இருந்தது. அவர் இல்லை, மறந்துவிட்டார் என்றாலும் அவருடைய பொன்மொழிகளை நாம் அறிந்து கொள்வோம். அடுத்தவர்களை பின்பற்றலாமா? எதனையும் பல முறை மனதில் சிந்தியுங்கள். ஒருவர் போன வழியில் சிந்திக்காமலே பின்பற்றி செல்வதும் மூடத்தான். எதனையும் பலமுறை சிந்தனை செய்யுங்கள். ஒருவர் போற வழிகளை சிந்திக்காமலே பின்பற்றி செல்வது மூடத்தனம், முட்டாள்தனம்ங்கிறார். சிந்திக்காமலே போன என்ன செய்யறார்? முட்டாள்தனம்ங்கிறார். உடம்பில் எத்தனையோ உறுப்புகள் இருந்தாலும் கண் மிக முக்கியமானது. கண்ணுக்கு அணிகலன் சாட்சி. அப்படிப்பட்ட கண்ணை பார்த்தாலே ஒருவரின் குணத்தை அறிந்து கொள்ளலாம். பிரபானந்த வாழ்க்கை. உடம்பில் எத்தனையோ உறுப்புகள் நமக்கு இருக்கின்றன. 5 உறுப்புகள் முக்கிய உறுப்புகள்: மெய்வாய், கண், மூக்கு, செவி, அன்பாள். உடலிலே மெய் என்றால் உடம்பு, மெய்வாய், கண், மூக்கு, செவிக்கால். இது முக்கியமான உறுப்பு. இத்தனையோ உறுப்புகள் இருந்தாலும் மிக முக்கியமானது கண்ணுக்கு அணிகலன் சாட்சி. சாட்சி அதிகம் அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட கண்களை பார்த்தாலே ஒருவரின் குணத்தை அறிந்து கொள்ள முடியும். கண்களை பார்த்தே நாம் அவனுடைய குணாதிசயங்களை தெரிந்து கொள்ளலாம் என்று திருவாந்த வாரியார் நமக்கு உணர்த்தி இருக்கின்றார். அந்த அறிவுரை மூலம் அறிவித்து இருக்கின்றார். அவர் வாழ்க. கண்ணை பார் என்பார், காலை பார் என்பார். பாதத்தை பார்த்தால் தெரியும் அவனுடைய காலனுடைய பாதங்கள் சுத்தமாக இருக்கின்றதா அப்படிங்கிறது. ஆரோக்கியமான தான் சுத்தமாக வைத்திருப்பார். கண்ணை பார்த்தால் அவனுடைய குணாதிசயம் தெரிந்து. இப்படிப்பட்ட அறிவுரைகளை நமக்கு தந்து அறிவோன் ஆன்மீகத்தில் சென்றிருக்கின்றார்கள். நமது முன்னோர்களாகிய திரடி சாய்பாபா, விவேகானந்தர், கிருபானந்த வாரியார், இன்னும் ஆதி சங்கரத்தில் எத்தனையோ மகான் அவர்களுடைய பொன்மொழிகளெல்லாம் வாழ, அவருடைய பொன்மொழிகளை கேட்டு அறிவுரைகளை கேட்டு நாம் பின்பற்றுவோம். ஓம் நமச்சிவாய். ஓம் சரவண பாபா. ஓம் நெல்லையப்பரை கால்நடையை முறை வணங்கி இந்த சின்ன விதியுரையை ஆன்மீக உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிவயோகி சதாசிவ சித்தர் அல்லது தவயோகி சதாசிவ சித்தர். ஓம் நமச்சிவாய். முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.